என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5 யூனிட்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸுக்கு நான் இதில் எழுதியிருக்கேன். ஆல்ரெடி டே 19 வரைக்கும் வந்து என்னென்னா 5 யூனிட்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸி கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்தாச்சு. அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குங்கிறத இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு 5 யூனிட்டுக்கு உண்டான எல்லா டாபிக்ஸும் இதில் கொடுக்குறேன். அப்போ இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் போடுறேன். அதாவது ஒவ்வொரு யூனிட்லேருந்து என்னென்ன டாபிக் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது 3 யூனிட்டு நல்லா படிக்கணும். ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட் வந்து நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த 3 யூனிட் படிக்கலாம். நான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், ஃபோர்த்துங்கிறது கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது போகிற மாதிரி இருக்கிறனால அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் நம்மளுக்கு 1.1, 1.2, 1.3 இருக்குது. இந்த 1.1 வந்து என்னென்னா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இந்த மேட்ரிசஸ்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இதனுடைய டெஃபினேஷன், மேட்ரிசஸ்னால் என்ன, அது இதுதான் வந்து இருக்கும். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ்னு என்ன, இது எல்லாமே இதில் வரும். இப்போ இதில் வந்து என்னென்னா 1.1 விட 1.2க்கு வந்து வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தி. அதனால் 1.2 வந்து ரொம்ப நல்லா படிக்கணும். இந்த 1.1ல் என்ன மாதிரி இதுன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ், அதாவது அது 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாம் கேட்கலாம். சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கள். அதேமாதிரி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், சிங்குலர் மேட்ரிக்ஸ், அடுத்து வந்து என்ன நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்ன, டிட்டர்மினன்ட் ஏ எடுக்கணும், ஆன்சர் 0 வந்து அது பேர் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் டிட்டர்மினன்ட் ஏ எடுத்து ஆன்சர் வந்து நாட் ஈக்குவல் 0 வந்து அதுன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் ஏ பார்ட் பியில் வந்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக என்ன கேட்கலாம், 2 மேட்ரிக்ஸ் கொடுத்து ஆட் பண்ணுங்கள், அதை 2 மேட்ரிக்ஸை சப்ராக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸ் இப்போ 2a - 3b இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாம். நான் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன், நல்லா கவனிச்சுங்க. அடுத்து வந்து என்ன, ஏங்கிற மேட்ரிக்ஸ் பிங்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள், இல்லை பி மேட்ரிக்ஸும் ஏ மேட்ரிக்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். அடுத்து a + b ஹோல் டிரான்ஸ்பர்ஸ், ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை வந்து டிரான்ஸ்பர்ஸ் பண்ணுங்கள். அப்போ இது எல்லாமே பேசிக்கெல்லாம் எதில் வருதுன்னா அந்த மேட்ரிக்ஸஸ்குள்ளே தான் வருது. சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு என்ன, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு என்ன, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இது எல்லாமே மேட்ரிசஸில் வருது. அப்போ டிட்டர்மினன்ட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் தான். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 2/2 டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் 3/3 டிட்டர்மினன்ட்ஸ். இந்த 2 டிட்டர்மினன்ட்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். 2/2 டிட்டர்மினன்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4 இருக்குன்னு வைங்களேன். இது வந்து 2/2 டிட்டர்மினன்ட்ஸ், 2 ரோ 2 காலம் இருக்குது. இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி மதிப்பை கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வேணாலும் வரலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். ரொம்ப டீப்பாக சொன்னோம்னா அந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். அதனால் வந்து ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். 3/3 டிட்டர்மினன்ட் கேட்டாங்கன்னு என்னென்னா அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னா 3/3ல் எந்த வேல்யூ வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னென்னா 3/3னா 3 ரோ 3 காலம் இருக்கிறது. அப்போ 3 ரோ 3 காலம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து எந்த கொஸ்டின் வேணால் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3, 4, -2, -3, 6, 2, 4, 1 இந்த இடத்துல வந்து 1 இந்த மாதிரி கொடுத்து கூட =0, அதாவது எதாவது =0 இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லி கேட்கலாம். 3/3 டிட்டர்மினன்ட்ஸில் கேட்கலாம். இதில் ஏதோ ஒரு வேல்யூ மிஸ் பண்ணி கூட கேட்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நான் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன், இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க, இந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். மெயின் வந்து 2 விஷயம் தான் இருக்குது. டிட்டர்மெண்ட்னா 2/2 டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியணும், 3/3 டிட்டர்மெண்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியணும். அப்போ அதில் ரொம்ப முக்கியமானது என்ன, சிங்குலர் மேட்ரிக்ஸ், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்ட் ஏ பார்ட் பியில் கேட்கலாம். இப்போ பார்ட் சின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் சி வந்து உங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி வீடியோ செப்பரேட்டாகவே கொடுத்துட்டேன். இதை ஒரு டாபிக்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 1.2ல் இங்கே பாருங்கள், இங்கே தான் எல்லா டாபிக்ஸ் இருக்குது. கிராமர் ரூல், ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ், இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். அப்போ கிராமர் ரூல் யூஸ் பண்ணனாலே மெயின் கண்டிஷன் என்னென்னா டெல்டா வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் கிராமர் ரூல் யூஸ் பண்ண முடியும். டெல்டா வேல்யூ வந்து 0 வரக்கூடாது. அதே மாதிரி இந்த கிராமர் ரூல் நல்லா பார்த்துங்க. கிராமர் ரூல் வந்து பார்ட் சி கொஸ்டினில் 3/3 கொஸ்டின் தான் கேட்பாங்க. 2/2ன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுன்னா பார்ட் ஏ பார்ட் பியில் வேணால் வரலாம். 3/3 தான் நம்மளுக்கு எது வரும், பார்ட் சி கொஸ்டின்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டா. இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ இன்வர்ஸ் வெறும் ஃபைண்டு ஏ இன்வர்ஸ்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். இது வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸில் வந்து 3/3 இல்லைன்னா 3/4 இதெல்லாம் வந்து பார்ட் சி கொஸ்டினில் வந்து கேட்கலாம். அப்போ அந்த இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்குள்ளேயே நம்மளுக்கு என்ன வந்துடும்னா கோஃபேக்டரும் வந்துடும், அட்ஜாயிண்டியே வந்துடும். இந்த 2 டாப்பிக்குமே இந்த 2மே எதுக்குள்ளே வந்துடும்னா இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்குள்ளேயே வந்துடும். அப்போ இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் தரவா படிச்சிங்கனாலே அதில் இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்டெப் தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். அதில் அட்ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஃபேக்டரை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணால் அட்ஜாயிண்டியே, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணாமல் கிடச்சதுன்னா அது பேர் என்ன, கோஃபேக்டர். அப்போ வந்து இந்த இதில் கிராமர் ரூல் நல்லா படிக்கணும். ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ், இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாம் 1.2 தான் இருக்குது.
அடுத்து இப்போ கொஸ்டின்ஸ் எடுக்கும்போது இதிலிருந்து 2 கொஸ்டின்ஸ் வரலாம். ஆக்சுவலி நம்மளுக்கு என்னென்னா சப்டிவிஷன் வந்து என்னென்னா இப்போ 21Aன்னு எடுத்துட்டோம்னா இதில் 1 அடுத்து 2 அல்லது பியில் வந்து 1 2 இப்படி தான் கேட்குறாங்க. அப்போ ஒரு யூனிட்லேருந்து 4 கொஸ்டின் எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு இருக்கிறது வந்து என்ன 1.1 1.2 1.3னா இதில் 3லேருந்து 3 கொஸ்டின் வந்துருன்னு வைங்களேன். அப்போ இன்னொரு கொஸ்டின் இப்போ 3 கொஸ்டின் ஏதோ ஒரு இடத்துல வந்துடுது. இப்போ இன்னொரு கொஸ்டின் 4வது கொஸ்டின் வேணும்னா அந்த 1.1 1.2 1.3லேருந்து எது வேணால் ஒன்னோட எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துங்க. அடுத்து இதில் வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டின் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸில் வந்து அட்ஜாயின்ட் 2/2 அட்ஜாயின்ட் வந்து கேட்கலாம். அட்ஜாயின்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி கொஸ்டின்ஸ்லேருந்து வரும். கொஞ்சம் நல்லா தரவாக பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைனாமியல் தியரம் 1.3ல் மிடில் டேர்ம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n டேர்ம் இண்டிபெண்டன்ட் டேர்ம் இந்த 3 விஷயம் இருக்குது. இந்த 3லிருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ மிடில் டேர்ம்னா தமிழில் நடு உறுப்பை காணுங்கன்னு சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் என்ன எக்ஸின் வந்து குணகத்தை காணுங்க, இல்லைன்னா கெழுக்கல்னு கூட சொல்லலாம். இண்டிபெண்டன்ட் டேர்ம்ங்கிறது தனி உறுப்பை காணுங்க. சரிங்களா? இல்லை எக்ஸ் இல்லாத உறுப்பை காணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n டேர்மை வந்து கொஸ்டினில் டேர்ம் கண்டெய்னிங் டேர்ம் இன்வால்விங் எல்லாம் கேட்கலாம். எல்லாம் எப்படி கேட்டாலுமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n டேர்ம் தான். இண்டிபெண்டன்ட் டேர்முக்கு இன்னொரு பேர் என்ன கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ வந்து 1.3லேருந்து இந்த 3லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட் யூனிட் இப்போ பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்குறது என்ன செகண்ட் யூனிட் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 2.1ல் இந்த 2 பிரான்ச் 2 சப்டிவிஷனாக பிரிச்சிருக்கேன். ஒன்று என்னென்னா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். செகண்ட் யூனிட்னாலே ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் இது கண்டுபிடிக்கிறது பார்க்காம நம்ம போகக்கூடாது. கொஸ்டினில் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா A+IB எல்லாமே ஒன்று தான். ஏங்கிறது ரியல் பார்ட், பிங்கிறது இமேஜினரி பார்ட். அப்போ மெயினாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் யூனிட் எடுத்துட்டாலே ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதிலிருந்து வர்றது தான் இந்த மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட், போலார் ஃபார்ம், ஆயிலர் ஃபார்ம் எல்லாமே. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம தரவு பண்ண வேண்டியது ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் தரவு பண்ணணும். இப்போ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் பக்கத்தில் என்ன எழுதியிருக்க பாருங்கள், ஆர்கன் டயக்ராம். அதாவது ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணுங்கள், கொடுத்தக்கூடிய பாயிண்ட்ஸு இல்லைன்னா கொடுத்தக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணுங்கள். அதேமாதிரி ராம்பஸ், ரெக்டாங்கிள், பேரலோகிராம் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணு சொல்லி கேட்பாங்க. கொலினியருங்கிறது பார்ட் பி கொஸ்டின்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கேட்கலாம். கொலினியர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்கொயர்னு என்ன சதுரம், ராம்பஸ்னா சாய் சதுரம்னு சொல்லுவாங்க, ரெக்டாங்கிள்ங்கிற செவ்வகம், பேரலோகிராம்ங்கிறது இணைகரம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்கலாம். அதாவது அவுட்லைன் நல்லா புரிஞ்சுங்க. ஒன்று இந்த மாதிரி கேள்வி வரும், இப்படி இல்லை இந்த மாதிரி, இந்த 2லேருந்து ஏதாவது ஒன்று எடுப்பாங்க. சம்டைம்ஸ் 2 கொஸ்டின் கூட வரலாம் நம்மளுடைய லக் பொறுத்து. சரிங்களா? இதில் வந்து பார்ட் ஏ பார்ட் பி அப்படி கேட்கலான்னா ஜென்ரல் டேர்மை கண்டுபிடி, இல்லைன்னா 7th டேர்மை கண்டுபிடி, இந்த மாதிரிலாம் கேட்கலாம். அப்போ இதில் எவ்வளோ மிடில் டேர்ம் இருக்குது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் இதில் வரலாம். அப்புறம் இதில் பைனாமியல் தியரத்துடைய ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபார்முலா 1+x⁻⁻1 இந்த மாதிரி இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கூட பார்ட் ஏ பார்ட் பியில் வரலாம். ஓகேங்களா? அடுத்து 2.2ல் டிமார்ஸ் தியரம்னாவே இப்படி காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா நம்ம பார்த்துருப்போம் பார்ட் சி கொஸ்டினில். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் டிமார்ஸ் தியரம். அடுத்து டிமார்ஸ் தியரம் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாமே 2.2 2.3 நல்லா படிச்சுங்க. அதாவது 3 யூனிட் நல்லா படிக்கணும். அதாவது ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட். 2.3ங்கிறது ரூட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த ரூட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது என்னென்னா 3 டைப் இருக்குது. டைப் 1, டைப் 2, டைப் 3. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒன்று எழுதி காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x⁵ + 1 = 0 +1 = 0ங்கிறது டைப் 1ன்னா, டைப் 2 வந்து x⁵ -1 = 0ங்கிறது டைப் 2. டைப் 3ங்கிறது இந்த மாதிரி x⁵ x³ + x² + 1 = 0ங்கிறது டைப் 3. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வரும். கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக படிச்சுங்க. இதில் வந்து என்னென்னா ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பார்ட் சியில் கேட்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துங்க. அதாவது இது நீங்கள் நல்லா தரவு பண்ணிங்கனாலே பார்ட் ஏ பார்ட் பி அட்டன் பண்ணலாம். பார்ட் ஏல வந்து ஸ்டேட் டிமார்ஸ் தியரம்னு சொல்லி கேட்கலாம், இல்லை சிம்பிளிஃபைன்னு கொடுத்து கேட்குறது. ரூட்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து ஒரு 3 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். இதில் ஒரு 3 2 மார்க்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். நமக்கு 3 மார்க்ஸ் கிடையாது, 2 மார்க்ஸ். இதில் ஒரு 2 மார்க்ஸ் வரலாம், இதில் ஒரு 2 மார்க்ஸ் வரலாம். அப்போ இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 2 மார்க்ஸ் வந்து வரலாம். சரிங்களா? அப்போ 2.1 2.2 2.3லேருந்து ஒரு 2 மார்க்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறது என்ன ஃபோர்த் யூனிட்டில் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா 4.1 4.2 4.3 இருக்குது. நீங்கள் வந்து 4.1 4.2 ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுங்க. ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக படிக்கிறோம், செகண்ட் யூனிட் ஃபுல்லாக படிக்கிறோம். அடுத்து ஃபோர்த் யூனிட் லிமிட்ஸில் வந்து பார்ட் சி ப்ராப்ளம் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், அதை பார்த்துங்க. அதிலிருந்து தான் பார்ட் ஏ ப்ராப்ளம் கேட்பாங்க. அடுத்து வந்து டிஃபரன்சியேஷன் பொறுத்தளவு 2 ரூல் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து ப்ராடக்ட் ரூல் என்னென்னா யூவி மெத்தட்,
2 ஃபங்க்ஷன் இருக்குது, அடுத்த 3 ஃபங்க்ஷனை UVW. அப்போ இதில் கூடியதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு சொல்லி பார்த்து வச்சுங்க. அடுத்து கோசன் ரூல். கோசன் ரூல்னா வகுத்தல் விதி, அது U/V. அப்போ என்னென்னா இதை மட்டும் நல்லா தரவாக படித்தா போதும். 4.3ங்கிறது செயின் ரூல் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். அது சில குழந்தைங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. அதனால் இது ஈஸியாக ஞாபகம் வச்சா போதும். 4.1, 4.2. 4.2ல் ப்ராடக்ட் ரூல் கோசன் ரூல் படிச்சுங்க. ஆர்டினரி மெத்தட் கூட வரும். இந்த ப்ராடக்ட் ரூல் கோசன் ரூல் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் ரூல் கோசன் ரூல்னு சொல்லி கொஸ்டினில் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மெயினாக வந்து இது ப்ராடக்ட் ரூல் கோசன் ரூல் முடிச்சதுக்கப்புறம் சிம்பிளாக டிஃபரன்சியேஷன் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ y = 1/x + 2 sin x e⁻x இந்த மாதிரிலாம் ஒரு சிம்பிளான டிஃபரன்சியேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் கொஸ்டின் 2 மார்க்ஸ் கொஸ்டின்லாம் கேட்கலாம். சரிங்களா? அப்போ வந்து நம்ம 4.1, 4.2 படிச்சுக்கிறோம். மெயின் வந்து ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட். ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக படிக்கணும், செகண்ட் யூனிட் ஃபுல்லாக படிக்கணும். ஃபோர்த் யூனிட்டில் 4.1, 4.2 வந்து நல்லா வந்து நம்ம தரவு பண்ணிக்கணும். இதை முடித்த உடனேயே 5th யூனிட் போங்க. இந்த 5th யூனிட் எதுக்காக சார் அதை போக சொல்கிறேன்னா, நீங்கள் பாருங்களேன், இந்த 5th யூனிட்டில் ரெண்டு இதுதான் இருக்குது. 5.1, 5.2 3 யூனிட் முடிச்சதுக்கப்புறம் 5.1, 5.2 இருக்குது. இந்த 5.1 எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 8 கொஸ்டின் கொடுத்துருப்பேன், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் பாருங்கள் 5.1ல் சக்ஸசிவ் டிஃபரன்சியேஷனில் இந்த மாதிரி y2, y1லாம் கேட்குறாங்களே, y1னா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், y2னா வந்த ஆன்சரை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதில் ப்ராடக்ட் ரூல் இருக்குது. இங்கே பாருங்கள், uங்கிறது x², vங்கிறது என்ன sin x. ஆல்ரெடி இங்கே ப்ராடக்ட் ரூல் இங்கே நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இந்த ப்ராடக்ட் ரூலில் இங்கே பாருங்கள் UV மெத்தட் தான் இங்கேயும் வந்திருக்கு. இதில் சக்ஸசிவ் டிஃபரன்சியேஷனில் இந்த UV மெத்தட் தான் வந்திருக்கு. சக்ஸசிவ் டிஃபரன்சியேஷனில் இன்னும் ப்ராடக்ட் ரூல் இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் ரூல் இந்த கோசன் ரூலுமே 4.2 இருக்கிறது. அதே இது வந்து 5.1ல் வரும் சக்ஸசிவ் டிஃபரன்சியேஷனில். இதில் பாருங்கள் UV வந்து ப்ராடக்ட் ரூல் இருக்கா, அப்போ ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், வந்த ஆன்சர் இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ண ஆன்சர் வந்து 0ன்னு வந்துடும். இப்போ இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். காரணம் என்னென்னா, ப்ராடக்ட் ரூல் வந்து நீங்கள் எதில் படிச்சிருப்பீங்க? 4.2ல் படிச்சிருப்பீங்க. இது படிச்சிங்கன்னா 5.1 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்று ப்ராடக்ட் ரூலில் வரும், இல்லைன்னா கோசன் ரூலில் வரும். நீங்கள் ஃபுல்லாக சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண தெரியலனா கூட அட்லீஸ்ட் 2 ஸ்டெப் போட்டாலும் ஸ்டெப் மார்க்ஸாவது கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ பார்ட் A, பார்ட் B கொஸ்டினில் ஆர்டர்னு என்னென்னு கண்டுபிடி, டிகிரி என்னன்னு சொல்லி கண்டுபிடின்னு சொல்லி இதில் கேட்கலாம். அப்போ அதே மாதிரி 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ d²/dx² என்ன, dy/dx வந்து என்னங்கிறது இதெல்லாம் வந்து பார்ட் A, பார்ட் B கொஸ்டின்லாம் நம்மளுக்கு வந்து கேட்கலாம். அடுத்து இப்போ ஃபஸ்ட் யூனிட் படிச்சாச்சு, செகண்ட் யூனிட் படிச்சாச்சு, 4th முடிச்சதுக்கப்புறம் 4.1, 4.2 முடிச்சுக்கிறோம். 5.1 அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அது ஃபார்முலா தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த இது ஈஸி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் 3 யூனிட் ஃபுல்லாக படிக்கணும்னு சொல்லிட்டேன். அந்த 3 யூனிட் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இதில் 5.1 வந்து ப்ராடக்ட் ரூல் கோசன் ரூல் தான் வருது. அதை வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க. அதை எக்ஸாமில் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறேன். அடுத்து 3rd யூனிட்டில் 3 டாபிக் இருக்குது. உங்களுக்கு எந்த டாபிக் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.1ல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ்னு இருக்குது. அதாவது காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி போடுறது, மல்டிபிள் அண்ட் சப்மல்டிபிள் ஆங்கிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ். இப்போ இதில் வந்து புக் ஒர்க் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த tan 22 டிகிரி மதிப்பை கண்டுபிடி, cot 22 டிகிரி மதிப்பை கண்டுபிடி, இந்த மாதிரிலாம் புக் ஒர்க் இருக்குது. அதெல்லாம் நல்லா படிச்சுங்க. சில ப்ராப்ளம் கால்குலேட்டர் போகிற மாதிரி இருக்கும். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து நல்லா தரவு பண்ணி படிச்சுங்க. இந்த சம் அண்ட் ப்ராடக்ட் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 4 ஃபார்முலா தான் வரும். இந்த sin c + sin d, cos c + cos d, sin c - sin d, cos c + cos d, இந்த 4 ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸி. இந்த சம் அண்ட் ப்ராடக்ட் ஃபார்முலா அட்டன் பண்ணிடலாம். நம்மளுக்கு பார்ட் A கொஸ்டின்ல இந்த பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிங்க, அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு வந்து யூனிட் 3ல் வந்து கேட்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம மெயினாக வந்து இந்த 3rd யூனிட்டில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஞாபகம் வச்சுங்க. அந்த இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்னா ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியில் நல்லா படிச்சுங்க. என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும்னு சொல்லி ஆல்ரெடி நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த டே 1லேருந்து டே 19 வரைக்கும் கொடுத்ததில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த 3 யூனிட், ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th அதுக்கு உண்டான என்ன மாதிரி கேள்வியில் கேட்கலான்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் மேக்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது எல்லாத்துக்கும் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 யூனிட் பாஸ் ஆகிற அளவு கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை டிப்ளமோ மேக்ஸ் என் ஸ்கீம்ங்கிற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்குரிய வீடியோவில் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.